ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பை ஒன்று எடுத்துக்கலாங்க. இதை நான் காமிக்கிற மாதிரி 2 சைட்லேயும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் இந்த ஒரு சைடு இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கைப்பிடி பாகம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதை வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து அந்த ஃபோல்டபுள் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மடிப்பு பாகத்தில் நான் காமிக்கிற மாதிரி 1.5 இன்ச் ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1.5 இன்ச் இருக்கணுங்க. இந்த 2 சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பழைய சாரியில் இருக்க இந்த லேஸ் இருக்கும் பார்த்திங்களா, கீழே வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பழைய ட்ரெஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேங்க லேஸு. இதை வந்து இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிசுறு இருக்கிறதுனால லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதோட 4 ஓரத்துலேயும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த லேஸ் ஃபுல்லாக 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அடியில் இருக்க அந்த பேக்கில் வந்து ஸ்டிச் ஆகணுங்க. இப்போ 4 ஓரமும் அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க அந்த லேஸ் பீஸை வந்து அதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த லேஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் இன்னொரு ட்ரெஸ்லேருந்து இன்னொரு லேஸ் எடுத்திருக்கேன். அதையும் மாற்றி மாற்றி நான் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள், அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த அடியில் இருக்க அந்த பையை விட எக்ஸ்ட்ராவாக பீஸ் இருந்ததுன்னா இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டிலுக்காக 2 பீஸ் எடுத்துருக்கேங்க. இதை நான் காமிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து 2 ஓரமும் மடித்து திரும்ப இன்னொரு பக்கம் மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணுறக்கு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் 2.5 இன்ச், இந்த பக்கம் 2.5 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டிலை இந்த பக்கம் வச்சுட்டு நான் 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ சேம் அதே போல் இன்னொரு சைடும் ஹேண்டிலை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹேண்டிலில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஜிப்பு தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப்போட லென்த்து வந்து 9 இன்ச் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜிப்போட நல்ல சைடு இந்த கிளாத்தோட நல்ல சைடு ஒட்டுக்காக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரம் அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு ஓரம் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு இப்போ நம்ம ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு சைடு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க, நல்ல சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஈஸியாக நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு ஜிப் அட்டாச் பண்ணியாச்சுங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த ஜிப்போட நல்ல சைடும் அந்த கிளாத்தோட நல்ல சைடும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ மேலே வந்து அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஓரமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜிப்பை வந்து இதில் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் நல்ல சைடு திருப்பி காமிக்கிறேன். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்ல சைடு வந்து இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த பேக் ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு பேக் இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைட்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டா அவ்வளோதாங்க. இப்போ திரும்ப இதை வந்து உள்ளே திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஓரமும் நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி நம்ம சைடில் கீழே வந்து கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இந்த 2 சைடில் மட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணோங்க. 2 சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கட் பண்ணதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த கிளாத் பேக்கில் மீதி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 1 இல்லை 1.5 இன்ச் இருக்க மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த சைடு ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு தகுந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு ஓரம் தச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த போர்ஷனை டபுளாக ஃபோல்டு பண்ணி இன்னொரு பக்கம் மடித்து அப்படியே தச்சு எடுத்துடணுங்க. அந்த சைடு ஜாயின் பண்ணோம்ல, அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் நம்ம எப்படி அட்டாச் பண்ணோமோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த பக்கம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நான் காமிக்கிற மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஓரமும் தச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த பிசுறு தெரியாமல் இருக்க எப்படி அந்த கிளாத் பேக்கில் இருக்க பீஸில் நம்ம அட்டாச் பண்ணோமோ அதே மாதிரி கீழே இந்த 2 சைட்லேயும் பிசுறு தெரியாமல் இருக்க அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து குட்டி பீஸ் இருந்தால் போதுங்க, சின்ன பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி போர்ஷனை வந்து ஃபோல்டு பண்ணி இன்னொரு பக்கம் மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்க நமக்கு நீட்டாக இருக்குங்க, பார்க்குறக்கு உள்ளேயும் நீட்டாக இருக்கும். இப்போ இது எல்லா ஓரமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இது நல்ல சைடு வந்து இப்போ வெளியே திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம திருப்பியாச்சு. நமக்கு சூப்பராக ஒரு பேக் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடியது. வீட்டிலே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நம்ம பேக் ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய ட்ரெஸ்ஸில் இருக்க லேஸ் எல்லாம் சும்மா வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.